துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம். ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். சந்திரன் 4, 5, 6ஆம் இடங்களோடு போகிறார். சந்திரன் 4, 5, 6ஆம் இடங்கள்ல அவர் இருந்தாலும் வாரத்தின் ஆரம்பத்தில் தன்னுடைய ஜீவன வீடு என்று சொல்லப்படக்கூடிய ஜீவனஸ்தானத்தை அவரே பார்க்கிறார். மிகப்பெரிய நல்ல உன்னத அமைப்புகள் இப்போ உண்டு. ஏன்னா தசம அங்காரங்கிற அமைப்புல 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அங்கே 10ஆம் இடத்துல தசமஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். துளாராசிக்காரர்களுக்கு 2-2.5 வருஷத்துக்கு அப்படியே படிப்படியா நல்லா தான் இருக்கும். ஆனாலும் எனக்கு நல்லா இல்லைங்களா ஐயா, என்ன பண்றதுன்னு தெரியலையன்ற மாதிரியான சில பல சங்கடங்கள்ல ஒரு 10% துளாராசிக்காரங்க இருக்கத்தான் செய்றீங்க. இது ஒரு கோச்சார பலன். இந்த கோச்சாரத்துல 12 ராசிகள்லயே உன்னதமாக 5-6 கிரகங்கள் ஒட்டுமொத்தமா நல்லா இருக்கிறது துளாராசிக்கு மட்டும்தான். ஆனா பிறந்த ஜாதக அமைப்புல சரியில்லாத தசாபக்தி அமைப்புகள் ஒரு 5-10% பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். என்னங்க நீங்க சொல்றது ஒண்ணு நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஆனாலும் சொல்றேன், பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் துளாராசிக்காரர்களுக்கு இருக்காது. எதையும் கடைசி நேரத்தில் பரம்பொருள் காப்பாற்றக்கூடிய தன்மைகள் தான் உண்டு. கடன் தொல்லையாக இருக்கட்டும், நோய் தொந்தரையாக இருக்கட்டும், எதிரி தொல்லையாக இருக்கட்டும், அல்லது எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, வேலைக்கு சரியா போக முடியல, வீட்டில் நிம்மதி இல்லை, அங்கே நிம்மதி இல்லை, கல்யாண அமைப்புகள் சரியாக இல்லை, காதலன் காதலி உறவுகள் சரியாக இல்லை, கணவன் மனைவி கூட இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கிடக்குது, பிள்ளை எப்படி இருக்கு, புருஷன் இப்படி இருக்கிறாரு, பொண்டாட்டி இப்படி இருக்கிறார், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். வார கடைசியில போய் சந்திரன் சனி ராகுவோடு சேர்ந்தாலும் அங்கே உச்ச சுக்கிரனோடு சேர்கிறார். குருவின் வீட்டில் போய் உட்கார்றாரு. ஆக வாரத்தின் முதல் 4 நாட்கள் எப்படி இருந்தாலும் வார கடைசியில வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள்ல அப்பாடா பிரச்சனை தீர்ந்ததுன்னு துளாராசிக்காரர்களுக்கு நல்லா தாங்க இருக்கு. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது.